السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 363. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 363ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஹுஸ்னில் ஹுலுகி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 363ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரே ஒரு ஹதீஸை பற்றி மாத்திரம் பேச இருக்கின்றோம். அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய கருத்து சுருக்கம் என்ன, அதனுடைய தர்ஜுமாக்கள் என்ன, விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி மாத்திரமே இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அந்த ஹதீஸிற்கான தலைப்பானது நபியின் பிரியத்திற்குரியவர் யார், நபியின் வெறுப்பிற்குரியவர் யார் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸானது சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாம், என் அருகாமையில், அதாவது உங்களில் அழகிய குணம் உள்ளவர்கள் எனக்கு மிக நேசமானவர்களாகவும் எனக்கு மிக பிரியமானவர்களாகவும் இருக்கிறார்கள். மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக அமர்ந்திருப்போரிலும் அவர்கள் அடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ உங்களில் எனக்கு ரொம்ப பிடித்தது யாரு? நற்குணமுடையவர். எனக்கு என்னுடைய பிரியம் மாத்திரம் அவருக்கு கிடைக்காது, மறு உலகத்தில் அந்த கியாமத் நாளில் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமரக்கூடிய ஒரு பாக்கியமும் அவர் பெறக்கூடியவராக இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, இன்னும் என்னுடைய வெறுப்பிற்குரியவர், இன்னும் என்னை விட்டு மறுமை நாளில் தூரமாக ஆக்கப்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் 3 நபர்கள் என்று சொன்னார்கள். முதலாவது நபர் யாருன்னு சொன்னா, அதிகமாக பேசுபவர்கள், தன்னுடைய பேச்சை வீணான முறையில் பேச்சை பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் முதலாவது நபர்கள். இரண்டாவது, தங்கள் பேச்சால் மக்களிடம் பெருமை அடிப்பவர்களாக இருப்பார்கள். தன்னை பற்றி பெருமையாக பேசுவான், நான் செஞ்ச செயல் அப்படி, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓஹோன்னு பெருமை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூணாவது, முத்தஃபைஹீன்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, முத்தஃபைஹீன்கள்லாம் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முத்தகப்பீரூன, அவர்கள் அகம்பாகம் மிக்கவர்கள், இந்த உலகத்தில் பெருமை அடிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் முத்தஃபைஹீன்கள். அப்போ இந்த 3 நபர்களும் எனக்கு என்னுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் மறுமை நாளில் என்னை விட்டும் ரொம்ப தூரமாக்கப்படக்கூடியவராகவும் இவர் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பின்தரக்கூடிய அந்த விளக்கத்தை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. அந்த விளக்கம் என்னன்னு சொன்னா, அழகிய குணம் என்பது 3 விஷயம். முதல் விஷயம் முகம் மலர்ச்சி, ஒரு முகத்தை மலர்ச்சியோடு வைத்துக் கொள்ளுதல், அதாவது பொன் சிரிப்பை சிரிப்பது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை சார்ந்த விஷயம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் ஒரு கருணையோடு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒரு பாசத்தோடு அன்போடு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய முகத்தில் வெறுப்பு இருக்காது, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. இயல்பான நிலை என்பது அவர்கள் அமைதியானவர்கள்,
அவர்கள் நல்ல சிரித்த முகத்தோடு முக மலர்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது முதல் நல்ல குணம் என்று சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது, நன்மைகளை பரவ செய்தல். நன்மையை செய்வதற்கான அந்த தூண்டுதல்களை நம்ம நடக்கிறது. அப்ப நம்மின் மூலமாக என்னென்ன நன்மைகளை செய்ய வைக்க முடியுமோ மக்களை அந்த நன்மைகள் எல்லாம் கடைபிடிக்க வைக்க வேண்டும். அந்த நன்மையை ஏவக்கூடியது பரவ செய்வது என்பது இரண்டாவது நல்ல குணம். மூணாவது, பிறரை நோவினை செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல். இதுதான் மூணாவது நல்ல காரியம். அப்ப இந்த உலகத்துல நம்ம யாருக்கு நன்மை செய்யறோமோ இல்லையோ, சொல்லுவாங்களா இல்லையா, உதவி செய்யறோமோ இல்லையோ உபத்திரம் செஞ்சிடக்கூடாது. இந்த ஒரு கருத்து தான். அப்போ பிற மக்களுக்கு நம்ம நன்மைகளை செய்யறோமோ இல்லையோ கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, பிற மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது. அப்போ இந்த மூன்று காரியங்களும் தான் நற்குணத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. நற்குணம் மிக்கவர்களாக அதன் பயனாக பரிபூர்ணமான ஈமானுடையவர்களாகவும் பண்பு நபியின் பாசத்திற்குரியவர்களாகவும் திகழும் நற்பெயரை வல்ல அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் வழங்கியல் புரிவானாக என்பதாக துஆவோட இந்த பாடத்தை நிறைவு செய்யறாங்க. அப்ப இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை பற்றி தான் பேச இருக்கிறோம். இந்த ஒரு ஹதீஸிற்கான கருத்து முழுவதையும் நம்ம இப்ப பார்த்தாச்சு. பின்பு இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 11வது ஹதீஸ், இன்னும் 631வது ஹதீஸ். இந்த ஹஸனுல் ஹுலுக் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 11வது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ரியாவு ஸாலிஹீன் கிதாபினுடைய இந்த கிதாபினுடைய அந்த கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 631வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن جابر رضي الله عنه, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, நிச்சயமாக என் பக்கம் உங்களில் மிக பிரியமானவரில் இருந்தும், அக்ரபிக்கும் மின்னி, இன்னும் என் புறத்திலிருந்து உங்களில் மிக நெருக்கமானவரில் இருந்தும், மஜ்லிசன் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் மஜ்லிஸால் என் புறத்தில் நெருக்கமானவரில் இருந்தும், என் புறத்தில் மிக உங்களில் பிரியமானவரில் இருந்தும், பிரியமானவரும் யார் என்றால் அஹாசினக்கும் அஹ்லாகன், குணங்களால் உங்களில் மிக அழகானவரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு அந்தஸ்து தராங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா, உங்களில் அழகிய குணமுடையவர். அவர் எப்படின்னு சொன்னா, எனக்கு மிக பிடித்தவராகவும் இருப்பாரு. அந்த மறுமை நாளுடைய மஜ்லிஸ்ல என்னிடம் இருந்து நெருக்கமாக கூடியவராக இருப்பார். அப்போ இங்க முதல்ல அஹப்பிக்கும் இலைய, இதற்கு முதல்ல நம்ம ஷரஹ்ல சொல்லக்கூடிய விஷயம், தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உண்மையில் அனைத்து முஃமின்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படுவார்கள். ஆனால் அதிலும் நற்குணமுடையவர்களை அதிகம் பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. அப்போ உங்களிலேயே அழகான குணம் படைத்தவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்கன்னா, குணம் படைத்தவர் மட்டும் நாட்டம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஃமின்களையும் பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிறப்புக்குரிய பிரியத்தை அந்த அகலாக்குடையவர்கள், அதாவது அழகிய குணமுடையவர்களுக்கு தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக வஅக்ரபிக்கும் மின்னி என்று சொன்னாங்க. வஅக்ரபிக்கும் மின்னினா, அதாவது எனது சுன்னத்தை கடைபிடிப்பவர்கள் நல்ல குணம் கொண்டவர்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்களாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை யாரு பின்பற்றி நல்ல முறையில கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பாரோ அவர் என்னிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லித்தராங்க. இந்த மஜ்லிஸ் என்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சுவனம் என்று சொல்றாங்க. இது சுவனத்திற்கான ஒரு மஜ்லிஸ். ஏனென்றால் கணக்கெடுக்கும் நாளில் எல்லோரும் நிற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க ஷஃபாத் செய்ய நிற்பார்கள்.
அந்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்வது என்பது ஒரு சுவனத்தில் கிடைக்கும் ஒரு மரியாதையாக இருக்கின்றது என்பதை நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தராங்க. அப்போ இந்த மஜ்லிஸ் என்பது எத்தகைய சிறப்புக்குரிய மஜ்லிஸ் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு சாதாரண மஜ்லிஸ் கிடையாது. அந்த சுவனத்துல, அதாவது சுவனத்தில் நடைபெறக்கூடிய மஜ்லிஸ். அது எந்த நிலையில கணக்கெடுக்கக்கூடிய அந்த நாள் இருக்குமா இல்லையா? அல்லாஹ் ஒரு நாளை வச்சிருப்பான். எல்லாருடைய நன்மைகளையும் தீமைகளையும் கணக்கெடுப்பான். அந்த கணக்கெடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் எல்லோரும் நப்சி நப்சி என்பதாக ஓடிக்கொள்வார்கள். என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய அந்த சமயத்தில் அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஷஃபாஅத் செய்வதற்காக நிற்பார்கள். அப்ப அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது, அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுன்னு சொன்னா அது எந்த அளவிற்கு சிவனத்தில் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக, மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அத்தகைய மஜ்லிஸை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் என்பதை நமக்கு இங்க அருமையாக சொல்றாங்க. அடுத்தபடியாக அஹாசினக்கும் அஹ்லாகன், உங்களில் குணத்தால் உங்களில் அழகானவர், அதாவது அழகிய குணமுடையவர் என்று அவர்தான் இப்படிப்பட்ட 2 பாக்கியத்தையும் பெற்றவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த இடத்துல நல்லொழுக்கம், அதாவது நல்ல குணம் என்பது எத்தகையது என்பதை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது 3 விஷயத்தை சொல்லித் தராங்க. முதலாவது என்னன்னா, முகத்தில் மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சியான முகம், புன்சிரிப்பு சிரிப்பது, முகத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்வது, கருணையோடு பார்ப்பது, இது எல்லாமே சேரக்கூடியதாக இருக்கும். 2வது நன்மை செய்வது. நன்மை செய்வதுன்னா வெறும் அமல்களை மட்டும் செய்வது கிடையாது, உதவிகளை செய்து கொடுப்பதும் நன்மை செய்வதுதான், மக்களுக்கான நன்மைகளை செய்வதும். அப்போ நல்ல காரியத்தில் ஈடுபடுவது எல்லாம் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இது 2வது நல்ல குணம் சொன்ன. 3வது மற்றவர்களுக்கு தீங்கு விளைப்பதை விட்டும் தவிர்ந்து இருப்பது என்று சொல்றாங்க. அப்போ மேல சொல்லப்பட்ட மாதிரியே தான், உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யறோமோ இல்லையே, தீங்கு விளைவிக்காம அதிகபட்சம் நம்ம அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். மக்களை நல்லபடியாக வாழ விடணும், எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க கூடாது. அத்தகைய ஒரு விஷயம்தான் நல்ல அகலாக்க, நல்ல ஒழுக்கம் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மேலும் பல அறிஞர்கள் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தராங்க, ஒரு ஆயத்தோடு நமக்கு சொல்லித் தராங்க. குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன், இதுதான் ஒரு நல்ல குணம் என்று பல உலமா பெருமக்கள் நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தராங்க. அப்போ குதில் அஃப்வ, முதலாவது என்ன? மன்னிப்பை நீ கடைபிடி. அப்போ யார் உனக்கு என்ன தீங்கி செய்தாலும் நீ மன்னித்துக் கொள். சாதாரணமா மன்னிப்பு கிடையாது, சும்மா அவனை விடுறது கிடையாது. அவன் மீது கருணையோடு அவன் செய்த அந்த விஷயத்தை முழுமையாக மறந்து மன்னிப்பது, இதுதான் கட்டுப்படும் குதில் அஃப்வ என்பதற்கு. அப்போ அப்படிப்பட்ட மன்னிப்பை நீ கடைபிடித்தவனாக நீ இரு, இது முதலாவது. 2வது வஅமுர் பில் உர்ஃபி, நன்மையை கொண்டு நீ ஏவு, அதாவது நன்மை செய்வதற்காக மக்களை ஏவி விடு. இதெல்லாம் நன்மை, இந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று அந்த நன்மையின் பக்கம் மக்களை திரட்ட வேண்டும், அதாவது நன்மையை பரவச் செய்யணும். 2வது விஷயம். 3வது வஅரித் அனில் ஜாஹிலீன், மடமைத்துவம் உடையவர்கள், அதாவது முட்டாள்களை விட்டும் தவிர்த்து இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த உலகத்தில் அறிவிலிகள் என்று சில நபர்கள் இருப்பார்கள், அந்த அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்திருந்தால் அது சரியாக ஆகாது. அப்ப மேல சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கும் பொழுதே சொன்னோம், தர்க்கம் செய்வதை விடுவதற்கு எந்த அளவு அது தர்க்கம் செய்வதை விடுவது என்பதே ஒரு நல்ல குணமாக இருக்கு. அந்த குணத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு நம்ம மேல பார்த்தோம். அப்ப இப்படி வீண்வாதங்கள் யார் இடத்துல? ஜாஹிலின் இடத்தில், மடமைத்துவம் உள்ளவரிடத்துல நம்ம வீண்வாதம் செய்யக்கூடாது. அப்போ அவர்களை விட்டும் தவிர்த்து வாழ்வதும் ஒரு நல்ல குணம் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்றாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்லும் பொழுது சில காரியத்தை சொல்கிறார்கள் நல்ல குணம்னு. முதலாவது விஷயம் பொறுமை. ஒரு பொறுமையோடு இருப்பது என்பது நல்ல குணத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்றாங்க. 2வது மென்மை, எந்த விஷயத்திலேயும் மென்மையோடு நடந்து கொள்ளுதல், இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளுதல், அதாவது கடினமான முறையை நடக்காமல் மென்மையான முறையில் நடப்பது. 3வது சிறியவர்களையும் பெரியவர்களையும் மரியாதை செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, பெரியவர்களை கண்டா மரியாதை செய்யாமல் இருப்பவனையும் சிறியவர்களை கண்டு அன்பு செலுத்தாமல் இருப்பவரை நம்மை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரார். அப்போ சிறியவர்களையும் பெரியவர்களையும் நம்ம மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், இது ஒரு நல்ல குணம். அடுத்து மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும், எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க கூடாது. அடுத்து கற்றுக் கொடுக்கும் போது மென்மையுடன் இருப்பது,
நம்ம சில நபர்களுக்கு உஸ்தாதாக இருக்கிறோம், ஆசிரியராக இருக்கிறோம். நம்ம நினைச்சிருந்தா அந்த பாடத்தை நம்ம நடத்தி கொடுக்கும் போதே ஒரு அகம்பாவத்தோட, ஒரு ஆணவத்தோட, அதாவது என்ன சொல்ல வர, அகம்பாவ ஆணவம் சொல்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதாவது ரொம்ப கட்டுப்பாட்டோட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா அப்படி இல்லாம மென்மையுடன் நம்ம கற்றுக் கொடுப்பது, நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தா கூட மென்மையுடன் நடந்து கொள்வது, இது ஒரு நல்ல ஒரு குணம் என்று சொல்லித் தருகிறார்கள். இறுதியாக அகங்காரம் இல்லாமல் வாழ்வது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பெருமையும் இல்லாம, எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததான் என்ற மனதோடு எந்த ஒரு பெருமை துளி கூட இல்லாத நிலையில் வாழ்வது, இது ஒரு நல்ல குணம் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இத்தகைய நல்ல குணமுடையவர்களை எல்லாம் என்னுடைய இந்த 2 பாக்கியத்தையும் பெறுபவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அடுத்தபடியாக இலைய, இன்னும் நிச்சயமாக என் பக்கம் உங்களில் அதிகம் கோபம் கொள்ளக்கூடியவர், கோபமுடையவர், மின்னி, இன்னும் என்னை விட்டும் உங்களில் அதிகம் தூரமுடையவர், யௌமுல் கியாமத்தி, மறுமை நாளில் தூரமுடையவர். இப்ப மேல சொல்லப்படுது அப்படியே ஆப்போசிட். மேல எனக்கு ரொம்ப பிரியமானவர்களும் எனக்கு அருகாமையான மஜ்லிஸ்கள்ல இருக்கக்கூடியவர்களும், ஆனா இங்க அப்படியே மாற்றம். எனக்கு ரொம்ப கோபமுடையவர்கள், அதாவது என்னுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களும் வறுமை நாளில் என்னை விட்டு மிக தூரமாக்கப்படக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் என்னுடைய அருகாமையில் இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகையவர்கள் யார் என்று சொன்னால் 3 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுல முதலாவது அஸ்ஸர்சாரூன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சர்சாரூன் அப்படின்னு சொன்னா ஷரஹ்ல போடுறாங்க, கட்டாயப்படுத்தி கொண்டு அதிகமாக பேசுபவன், அவன் தான் சர்சாரூன் என்று சொல்றாங்க. இப்போ ஒரு நபர்கிட்ட நம்ம பேசுறோம், எப்படி பேசுறோம், அவர் கேட்க மறுக்கிறாரு, அதாவது மொக்க போடுறோம்னு சொல்லுமா இல்லையா. அப்போ தேவையில்லாத பேச்சு, அவர் நின்று பேசிக்கிட்டே இருக்கு, அவருக்கு சடைவாக இருக்கு, என்ன இவர் பேச்ச முடிக்கவே மாட்டிருக்கிறாரு, கிளம்ப பார்க்கிறாரு. ஆனா அவரை கட்டாயப்படுத்தி நிக்க வச்சு பேசுறது, நம்மளுடைய செய்தியை சொல்லியாகும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பேசுறது இருக்குதா இல்லையா, இதுதான் சர்சாரூன் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் முத்தஷத்தியகூன், முத்தஷத்தியகூன் சொன்னா மக்கள் மீது தன்னை உயர்வாக பேசிக் கொள்பவர்கள். அப்ப நான் தான் உயர்ந்தவன், தன்னுடைய பெருமையை பற்றி பேசக்கூடியவர்கள், பெருமை பேசக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு பெருமை பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் தான் முத்தஷத்தியகூன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சொல்றாங்க. அடுத்தபடியாக முத்தஃபைஹிகூன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முத்தஃபைஹிகூன் என்று சொன்ன உடனே காலு, இந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கத் அலிம்னா, திட்டமாக நாம் அறிந்து கொண்டோம், அஸ்ஸர்சாரூன வல் முத்தஷத்தியகூன, சர்சாரூன் என்று சொன்னாலோ முத்தஷத்தியகூன் என்று சொன்னாலோ அப்படி என்றால் என்ன என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொண்டோம். ஃபமல் முத்தஃபைஹிகூன், முத்தஃபைஹிகூன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? இப்ப 2 அர்த்தம் எங்களுக்கு தெரியும். முத்தஃபைஹிகூன் ஒரு 3வது நபரை சொல்றீங்களே, அவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முத்தகப்பீரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். முத்தஃபைஹிகூன் என்பதற்கு ஷரஹ்ல சொல்லும் பொழுது, புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை அறிவாளி போல காட்டி மற்றவர்களை சிறுமைப்படுத்திக் கொள்பவர்தான் முத்தஃபைஹிகூன் என்று சொல்லி தராங்க. அப்ப சில நபர்கள் இருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாத நபர்கிட்ட இங்கிலீஷ்ல பெருமை பேசுறது, அப்படி இங்கிலீஷ்ல 4 வார்த்தை நல்லா பேசுறது. அப்ப அவன் என்ன நினைப்பாச்சா, இங்கிலீஷ்ல பேசுறது பெரிய ஆளு கூட தெரியுதுப்பா, அவனுக்கு தமிழ் தெரியும், முடிஞ்சிருந்தா அவன் தமிழ் பேசியிருக்கலாம், தமிழ்லயே அவன் எல்லா விஷயம் புரிய வச்சிருக்கலாம், தமிழ் தெரியாத ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய இங்கிலீஷினுடைய இந்த திறமையை காட்டுறான், எனக்கு இவ்வளவு மொழி தெரியும் பாரு. அப்ப புரியாத வார்த்தைகள், இன்னும் சில புரியாத வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹிக்மத்தாக, ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல வர, ரொம்ப நுணுக்கத்தோட பேசுற மாதிரி சில வார்த்தைகளை பேசி மக்களை குழம்ப வைக்கிறதுக்கு, பெரிய அறிவாளி போல தெரியுதுப்பா, இவ்வளவு அறிவா பேசுறானப்பா அப்படின்னு மக்களை பேசுவதற்காக அவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவான். இது மட்டும் கிடையாது, இதன் மூலமா மக்களை சிறுமைப்படுத்துவான். மக்கள்லாம் நம்ம தமிழோட தாழ்ந்தவங்க தான், நம்ம தான் உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அப்ப இந்த 3மே பேச்சை சார்ந்ததாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3மே பேச்சை சார்ந்ததுதான். ஒருத்தவன் அதிகமாக பேசுறவன், கட்டாயப்படுத்தி பேசுறவன், இன்னொருத்தவன் பேச்சில் பெருமையை பேசக்கூடியவன், 3வது உள்ளவன் புரியாத வார்த்தைகளை பேசி பெருமை பேசக்கூடியவன். அப்ப இப்படி 3 நபர்களும் எனக்கு என்னுடைய கோபத்தை பெறுபவர்களாக இருக்கிறார்கள், என்னை விட்டு மறுமை நாளில் தூரமானவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தந்தாங்க. பாருங்க, ரவாஹு திர்மிதியும், இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன்,
ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. அஸ்ஸர்சாரு, சர்சாரு என்ற வார்த்தையாகிறது. சர்சாரு என்பவனாகிறவன் ஹுவ, அவனாகிறவன் கசீருல் கலாமி, பேச்சினுடைய அதிகம், அதாவது அதிகம் பேசக்கூடியவன், தகல்லுஃபன் கட்டாயமான முறையில், அவன் கட்டாயப்படுத்தி அதிகமாக பேசக்கூடியவன். இந்த அர்த்தத்தை நம்ம மேல பார்த்தோம். இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கு சர்சார் என்று வரக்கூடியதாக இருக்கும். வல் முத்தஷத்திகு, முத்தஷத்திகு என்பதாகிறது அல் முத்ததாவிலு, நீட்டக்கூடியவன், அலன்னாசி மக்களிடத்தில் நீட்டக்கூடியவன், பிக்கலாமிஹி தன்னுடைய பேச்சை கொண்டு. அப்ப மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடியவனாக இருப்பான், பேசிக்கொண்டே இருப்பான், பேச்சை நீட்டக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி தராங்க. இன்னும் தக்கல்லமு, இன்னும் அவன் பேசுவான், பிமில் இஃபிஹி தன்னுடைய வாயின் மூலமாக, தன்னுடைய வாயை நிரப்புவதை கொண்டும் அவன் பேசுவான். வாய் முழுவதுமாக நிரப்பிக்கொண்டு பேசுவான். எப்படி? தஃபாசுஹன், தஃபாசுஹன் சொன்னா செயற்கையான சுவையாக, அதாவது அவன் பேசுறது ரொம்ப செயற்கை தன்மையாக இருக்கும், ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அவன் பேசுறது பெருசா உண்மை ஒண்ணு இருக்காது. அவனுடைய இயல்பான நிலையில சில பேர் இயல்பாகவே அப்படி பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா இவன் இப்படி தஃபாசுஹன், அவன் இயல்பாகலாம் கிடையாது, அதை செயற்கையாக பேசக்கூடியவனாக இருப்பான். இன்னும் கலாமை, இன்னும் தன்னுடைய பேச்சிற்காக வேண்டி கண்ணியத்தை கூட்டுவதற்காக, தன்னுடைய பேச்சை கண்ணியப்படுத்துவதற்காக, அதாவது தன்னுடைய பேச்சை உயர்ந்த ஒரு பேச்சாக காட்டிக் கொள்வதற்கும் தன்னுடைய வாயை நிரப்பிக் கொண்டு பேசக்கூடியவனாக இருப்பான். பெருமை பேசக்கூடியவன் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அர்த்தத்திற்கு முத்தஷத்தித் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தராங்க. இன்னும் அடுத்தபடியாக முத்தஃபைஹிகு, முத்தஃபைஹிகு என்ற வார்த்தை அஸ்லுஹு, அதனுடைய அசலாகிறது மினல் ஃபக்ஹி, ஃபக்ஹிலிருந்து உண்டானதாக இருக்கும். அப்ப ஃபக்ல இருந்து எடுத்தப்படுதான் முத்தஃபைஹிகு. சரிங்களா? அப்போ இந்த அர்த்த, இந்த வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கின்றது என்பதை சொல்றாங்க. வஹுவ, இன்னும் அவனாகிறவன் அல் இம்திலாஉ, நிரப்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பேச்சை நிரப்பக்கூடியவன், இவனும் வாய் முழுவதும் நிறைய பேசக்கூடியவனாக இருப்பான். வஹுவ, இன்னும் இவனாகிறவன் அல்லதி, எத்தகையவன் என்று சொன்னால் யம்லஉ ஃபமஹு, தன்னுடைய வாயை அவன் நிரப்பிக் கொள்வான், பில் கலாமி பேச்சை கொண்டு அவன் நிரப்பிக் கொள்வான். அப்ப பேசுவதன் மூலமாக அவன் வாய் வார்த்தையில் ரொம்ப நிறைய பேசக்கூடியவனாக இருப்பான். இன்னும் அந்த பேச்சில் அவன் விசாலமாக்கக்கூடியவனாக இருப்பான். விசாலத்தினா விசாலம், அந்த பேச்சை நீட்டிக் கொள்ளக்கூடியவன். விசாலம் என்ன சொன்னா என்ன? விசாலமாக இருக்குதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ விசாலமான பேச்சு, நிறைய பேசக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க ஒரு வார்த்தைய, இன்னும் அந்த பேச்சை கொண்டு அவன் கரீபானவனாக ஆக்குவான். யுகரிபு, கரீபுன்னு சொன்னா வெளியூர் வாசி என்ற அர்த்தத்திற்கு வரும். அப்ப யுகரிபுனா, அப்போ வெளியூர் வாசியை போல அவன் பேசுவான். அதாவது புரியாத வார்த்தைகள், மக்களுக்கு எதுக்கும் தெரியாத ஒரு வார்த்தையை அந்த பேச்சை கொண்டு அவன் பேசக்கூடியவனாக இருப்பான் என்ற அர்த்தத்திற்கு யுகரிபு என்பது வரக்கூடியதாக இருக்கும். எதன் காரணமாக? தக்கப்புரன், பெருமையின் காரணமாக, பெருமை அடிப்பதற்காகவும், வருத்திஃபான், தன்னை உயர்த்தி காட்டுவதற்காகவும், தான் ஒரு பெரிய ஆளு, தான் ஒரு பெருமை மிக்கவன் என்பதை காட்டுவதற்காகவும் இப்படி புரியாத வார்த்தைகளை மக்களிடத்தில் பேசக்கூடியவனாக இருப்பான். வைதுகாரன், இன்னும் காட்டிக்கொள்வதற்காக, ஃபதீலத்தி கண்ணியத்தை, அதாவது கண்ணியத்திற்காக காட்டிக்கொள்வது, அதாவது தன்னுடைய கண்ணியத்தை காட்டிக்கொள்வதற்காக, அலா கைரிஹி பிற மக்களிடத்தில், பிற மக்களிடத்துல தன்னுடைய கண்ணியத்தை அவன் வெளிப்படுத்தி காட்டணும். நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தன்னை உயர்த்தி காட்டுவதற்காகவும் கண்ணியத்தை காட்டுவதற்காகவும் தான் இப்படி ஒரு புரியாத வார்த்தைகள் அவன் பேசக்கூடியவனாக இருப்பான். அத்தகைய ஒருவன் தான், இந்த அர்த்தத்திற்கு தான் முத்தஃபைஹிக் என்ற வார்த்தை அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வரவத் திருமிதியு, இன்னும் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள். عن عبد الله بن مبارك رضي مبارك رحمة الله, முபாரக் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். ஃபீ தஃப்ஸீரி ஹுஸ்னில் ஹுலுகி, ஹுஸ்னுல் ஹுலுக் அழகிய குணம் என்பதனுடைய விளக்கத்தில் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். கால, இன்னும் இந்த காலவுடைய லமீர் அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விளக்கூடியதாக இருக்கும். இந்த அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், ஹுவ, அதுவாகிறது, அதாவது அந்த நற்குணமாகிறது, தலாகத்துல் வஜ்ஹி, முகத்தின் மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். அப்போ மகிழ்ச்சியான முகம், மலர்ந்த ஒரு முகம், இது ஒரு நல்ல குணம் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இன்னும் பதலுல் மஅரூஃபி, நன்மைகளை பரப்புதல், அதாவது நன்மைகளை பரவச் செய்கிறது, நன்மைகளை பகிர்வது, அதுவும் ஒரு நல்ல குணம் என்று சொன்னார்கள். இன்னும் வகஃபுல் அதா, இன்னும் இடையூறை தடுப்பது, மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு கொடுக்காமல்
அதை தடுத்துக் கொள்வது, தவிர்த்து கொள்ளுதல் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தரார். அப்போ இதுதான் 631வது ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்லும் பொழுதே, எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவரும் எனக்கு மறுமை நாளில் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரும் உங்களில் அழகிய குணமுடையவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த பாடம் ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஒரே ஒரு ஹதீஸான இந்த ஹதீஸ் 631வது ஹதீஸ் 11வது ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஹதீஸோட இந்த ஹுஸ்னுல் குலுக் என்ற பாடமும் நிறைவு பெற்று விட்டது. இந்த ஹுஸ்னுல் குலுக் என்ற பாடத்தில் நிறைவு பெற்ற இடம்பெற்ற அனைத்து ஹதீஸுகளை முழுமையாக பார்த்து நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 74வது பாடமான இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதற்கீழ அமையக்கூடிய ஆயத்துகள், ஹதீஸுகளை பற்றிய மற்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் முழுமையாக பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.